இப்போ ஈஸியாக மில்க் பன் எப்படி நம்ம செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை செஞ்சு பாருங்கள். வந்து ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. எந்த ஒரு இது எடுக்கிறோமோ அதே கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் ஜீனியில் அதே ஸ்பூனில் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீனி, 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு. இதுக்கு ஒரே அளவு டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் இது ஒரு 100 டம்ளர் 100 மில்லிகிராம். அதே இதில் நல்லா காய்ச்சி வெதுன்னு இருக்கிற பால், இந்த பாலை இந்த ஈஸ்ட்டில் ஊற்றிருங்க. ஈஸ்ட்டு ஜீனி போட்டிருக்கோம்ல, இதில் ஊற்றிருங்க. இதை நல்லா கலக்கிடுவோம். நல்லா ஜீனி ஈஸ்ட்டு எல்லாமே ஒன்றா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கிடுவோம். இப்போ நல்லா நம்ம ஈஸ்ட்டையும் ஜீனி பால் 3ஐயும் நல்லா நம்ம கலந்துட்டோம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கும். ஈஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். 15 நிமிஷம் சென்று எடுத்து மறுபடியும் கலக்கி பார்ப்போம். ஆக நம்ம அந்த ஈஸ்ட் எவ்வளோ பொங்கி இருக்குன்னு பாருங்கள். நல்ல இதாக இருந்ததுன்னு நல்லா பொங்கிடும் பாருங்கள். எப்படி நுரைச்சி வந்திருக்குதுன்னு. நல்ல ஈஸ்டாக இருந்தால் நல்லா பொங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா பொங்கி இருக்கணும். அப்போ தான் நல்லா அந்த பன் நல்லா வரும். நம்ம இந்த டம்ளரில் எந்த டம்ளரில் நம்ம இது எடுத்தோமோ அதில் பால் பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் போதும் பால் பவுடர். அதோட இந்த பால் பவுடரோட நான் வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கிறேன் மெல்ட்டான பட்டர் ஒரு 100 கிராம் 100 கிராம்குள்ளே போட்டால் போதும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தானே போடுறோம். ஒரு 1/4 கிலோ தான் நம்ம இது போடுறோம், மாவு போட்டிருக்கோம். ஒரு முட்டை. இதை நல்லா கலந்துக்குருவோம். முட்டை பட்டர் இதை கொஞ்சம் நல்லா கலந்துக்கிறோம். பட்டர் கொஞ்சம் நல்லா இதாகும். நம்ம கையில் சேர்த்து பிசையும் போது நல்லா வந்துடும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, எப்போவுமே கொஞ்சமாக சால்ட் போடுங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா இது பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எந்த டம்ளரில் நம்ம எல்லாம் எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் மைதா மாவு. இது கோதுமை மாவுலையும் செய்யலாம். ஃபஸ்ட்டு செய்கிறவங்க தயவுசெய்து மைதா மாவில் செய்யுங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க அப்புறம் கோதுமை மாவில் பண்ணுங்கள். அதுவும் நல்லா வரும். இது மைதா மாவில் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த நம்ம ஊற்றினோம்ல தண்ணி, அந்த அளவு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த பிசுன்னு கையில் வரும்ல, அந்த அளவுக்கு நம்ம அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இதில் நம்மளுக்கு உங்களுக்கு சுகர் நிறையா வேணும் அப்படிங்கிறவங்க சுகர் போட்டுக்கிறலாம். சுகர் நான் எப்பையும் நம்ம எடுத்த டம்ளரில் நான் 1/2 டம்ளர் போடுறேன். உங்களுக்கு நிறைய சுகர் வேணுங்கிறவங்க நிறையா போட்டுக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் போட்டுக்கோங்க. நிறையானா இல்லை, ஒரு 3/4 டம்ளர் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா அடித்து நம்ம பிசைஞ்சிட வேண்டியதுதான். பிசையும் போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. பிசுன்னு நல்லா கையில் நல்லா ஒட்டும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தடவி கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. நம்ம நல்லா அடித்து பிசைவோம். பாருங்க, நம்ம அடித்து பிசைஞ்சு ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். அந்த பிசுப்பே போயிடும் பாருங்களா. ஆயில் போட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் நீங்கள் கையில் நீங்கள் கொஞ்சமாக தொட்டுக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டிய, கையில் ஊற்றாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடணும். அவ்வளோதான். உள்ளங்கையை வச்சு நம்ம கையில் ஒட்டுற மாதிரி பாருங்களேன். ஒட்டாது இனிமே. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் ஒட்டும்.
நல்லா இப்படி இழுக்க வரணும். இப்படி இப்படி இழுக்க வரும்போது இப்படி விரிவாக வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான். இது நல்லா நம்ம கையில் ஒட்டுற மாதிரிக்கு வந்துருச்சுன்னா நம்ம லேசாக ஆயில் போட்டுக்கோங்க. எவ்வளோ பிசு பிசுன்னு இருந்தது. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே நல்லா உருட்டி போதும். நம்ம வந்து என்ன பாத்திரத்தில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஆயில் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே சில நேரங்களுக்கு வரும். இதில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்குவோம் ஆயிலை. இதை வந்து இதில் நல்லா உருட்டி இதில் வச்சுருவோம். இது மேலே நல்ல ஆயில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நல்லா எவ்வளோ பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும், நல்லா ஸ்பாஞ்சிங்காக இருக்கும். இது அப்படியே நம்ம ஒரு 3 மணி நேரம் நீங்கள் உங்களுக்கு ஒரு தெரியும்ல, உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு ரொம்ப இதை வந்து இது மாதிரி இன்னொரு பங்கு வரணும். அந்த அளவுக்கு அப்படி வராட்டினா பரவாயில்ல. சில ஈஸ்ட்டுகள் வந்து நம்மளுக்கு நிறைய பொங்கி கொடுக்காது. நல்ல ஈஸ்ட்லாம் இல்லாட்டினா பொங்குற முடிய நீங்கள் வச்சுருங்க, அது ஒன்றும் செய்யாது. குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது நம்ம நல்ல ஈஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் எடுத்துடலாம், 2 மடங்கு சீக்கிரம் வந்துடும். அப்படி ஈஸ்ட் நல்லதாக இல்லாட்டினா ஒரு 3 மணி நேரம்னாலும் அப்படியே வச்சுருங்க. 2 பங்கு மாவு எப்படியாவது வரணும். அந்த 2 பங்கு வர்ற அளவுக்கு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எல்லாம் இது பண்ணியாச்சு. இதை வந்து நல்ல ஒரு மூடி போட்டு நம்ம மூடி கொஞ்சம் வெதுவெதுப்பான இருக்கிற இடமா பார்த்து நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். ஓரமாக ஒரு கொஞ்சம் காற்று இல்லாத இடத்துல நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு நல்லா பொங்குனதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். நான் எப்படி குறைஞ்சு நான் 2 மணி நேரம் சென்று தான் எடுக்கலான் இருக்கேன். பாருங்கள், மாவு பாருங்கள் நல்லா நான் 2.5 மணி நேரம் ஊற வச்சேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்னு, 2 மடங்கு வந்துருச்சு. பாருங்கள் நல்லா இதாக இருக்குது, சாஃப்டாக. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மெதுவாக அமுக்குவோம். பாருங்கள் அந்த ஏரெல்லாம் வெளியில் எடுத்து விட்டுருவோம். எடுத்துட்டு பயன் பண்ணிடுவோம். லேசாக நம்ம பிசைஞ்சுக்கணும், ரொம்ப வேண்டாம். ஒன்றா சேர்த்து இங்கே பார்த்தீங்களா, அந்த கையில் இந்த பிசு பிசுப்பு தன்மையே எல்லாம் போயிடும். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பாதியாக எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா நீளமாக உருட்டி ஒரே அளவுக்காக நல்லா உருட்டிடுவோம். பாருங்கள், நம்ம ஒரு சின்னதாக ரொம்ப பெருசாக வேண்டாம். நல்லா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதுவே நல்ல பெரிய பன்னாக வந்துடும். நம்ம இந்த மில்க் பன் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி கையில் லேசாக இழுத்து விட்டுட்டு இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி கொடை மாதிரிக்கு இப்படி மடக்கி விரலை உள்ளுக்குள்ள வச்சு இப்படி மடக்கிட்டு இப்படி லேசாக பண்ணிங்கன்னா விரிவே வராது, நல்லா வந்துடும். அதை நல்லா உருட்டிக்கிட்டு பாருங்கள், இப்படி நல்லா சப்படையாக தட்டிக்கங்க. கொஞ்சம் தட்டிட்டு இப்படி நல்லா விரலை உள்ளர வச்சு நம்ம இப்படி பண்ணோம்னா பஃப்புன்னு வந்துடும். இந்த பஃப்புன்னு வந்ததை நம்ம லேசாக இது பண்ணிக்கிற வேண்டியதுதான். விரிவல் இருக்கக்கூடாது, விரிவல் இல்லாமல் அழகாக இது பண்ணி நம்ம வந்து இந்த ட்ரேயில் வந்து எடுத்து இது பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் இந்த ட்ரேயில் வந்து லேசாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்குவோம். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா, ஆனால் கலக்கமாக வைக்கணும், பக்கத்தில் வச்சிடக்கூடாது, தள்ளி தள்ளி வைக்கணும். இதே மாதிரி எல்லாமே அடுக்கிட்டு நான் மைக்ரோவேவில் வைக்கிறேன். நம்ம வந்து ஒரே அளவு நம்ம இது பண்ணிட்டோம். இது மேலே லேசாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம், காயாமல் இருக்கும். இது மேலே அப்ளை பண்ணிடுவோம். நம்ம இங்கே வந்து மைக்ரோவேவ் வந்து நான் ஒரு 10 நிமிஷம் வந்து இது பண்ணியிருக்கேன், ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இது மேலே ஆயில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான்.
அது ஃப்ரீ ஹீட் ஆன உடனே அதில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருவேன். அவ்வளோதான். 20 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன். அதில் பாதி எடுத்து நான் ப்ரெட்டுக்காக மைக்ரோவனில் தனியாக வைக்க போகிறேன். இதை இப்போ நம்ம ப்ரெட்டு பன்னு நல்லா செஞ்சாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ண வருதுன்னு. நல்லா ஸ்பாஞ்சிங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம வீட்டிலையே வந்து நம்ம ப்ரெட் இனிமேல் பண்ணிக்கிறலாம். காசு கொடுத்து வெளியில் வாங்க வேண்டாம். ஒரு ட்ரிப்பு செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த ட்ரிப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நைஸு நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்லைவ்ஸ் நல்லா போட்டு இது பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வீட்டில் இதே மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.